ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோவில் இருக்க ட்ரெஸ் கலர் அல்லது ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட இந்த டிஷர்ட்டோட இப்படி இருக்கிறத கூடிய வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஏஐ யூஸ் பண்ணி. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கரெக்டாக வச்சு. இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே சமயம் டேஞ்சராகவும் இருக்கு. ஸோ நீங்க பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்ல போற இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ் கலரை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படின்னா வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு கேன்வா இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபோனில் எடிட் பண்ணுறதுனால பிளே ஸ்டோரே அவைலபிளாக இருக்கு. கேன்வா அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டெம்பரரி மெயில் ஐடி நீங்க கொடுத்து ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பாட்டம்ல அப்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க எந்த போட்டோவோட ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமோ ஸோ அந்த போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சாலும் உங்களுக்கு மேலே எடிட் போட்டோஸ் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு மேலே இருக்க இன்டூ ஐக்கான வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் செக்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் எடிட்டிங் சொல்லி ஷோ ஆகும். அதை நீங்க லாஸ்ட்ல இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெஸ் கலரை வந்து நம்ம பிரஷ் பண்ணும். ஒன்ஸ் நீங்க வந்து பிரஷ் பண்ணி முடிச்ச உடனே கண்டினியூ வந்து கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட இந்த டிஷர்ட் வந்து நம்ம ஹூடியா வந்து சேஞ்ச் பண்ணனால நான் ஜஸ்ட் வேற ஹூடின்னு கொடுத்தனால எனக்கு அந்த கலர்லேயே வந்து எனக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். இல்லை நீங்க வேற கலர்ல ஏதாவது ஹூடி அல்லது வேற ஏதாவது ஷர்ட் கோட் ஷர்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணுமோ அதில் நீங்க டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து சில ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லை ப்ரோ இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல வேற ஏதாவது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜென்ரேட் நியூ ரிசல்ட்ஸ் வந்து கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து மேபி மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோவில் வந்து தாராளமாக வந்து நல்லபடியாக வந்து கிடைக்கும். ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரேட் நியூ ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மேலே சேவ் பண்ணி நீங்கள் கொடுத்து கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி இருந்த இமேஜ் தான் இப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து ட்ரெஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ கேன்வா அப்ளிகேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த விஷயத்தை நம்ம வந்து பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட பழைய ஃபோட்டோவில் இருக்க ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் மேபி நிறைய பேர் இதில் ப்ரீமியம் நீங்கள் சொல்லலாம். அண்ட் ப்ரீமியம் கிடையாது. பீட்டா வர்ஷனில் இருக்கிற நான் செக் பண்ணி வந்து பார்த்துட்டேன். நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆகுது. அண்ட் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.